இந்த மாதத்தில் பார்த்தோம்னா புதன் உங்களுடைய ராசிநாதனும் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு போய் அவர் பார்த்தோம்னா உங்களுக்கு ராசிக்கு 12, ராசிக்கு 2 எல்லாரும் சேர்ந்து 3ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா இளைய சகோதரர்களோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். வெளியூர் வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஒரு ஷார்ட் ட்ரிப் எங்கேயாவது மனசாந்திக்காக சுற்றுலாவாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு எடுத்தது எல்லாமே வெற்றி, எடுத்த காரியம் ஜெயம். அதை தவிர போட்டிகள் அற்ற நிலை இருக்கும். அதாவது எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். கடன்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு, புது கடன்கள் அவங்களே கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாறுதல்கள் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத லாபத்தை கொடுப்பார். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 2வது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ஏன்னா கார்த்திகை மாதம்ன்றதுனால திருமணத்துக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான அமைதியான நிலைமை நிலவும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். பேச்சின் மூலியமாக வெற்றி கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் சில புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திராஷ்டம காலம், 8ஆம் இடத்தில் சந்திரன் மறையும் பொழுது இந்த காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1/12/2025 3/12/2025 வரலும் உண்டான நாட்களை சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு விட பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பால் 1/2 டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போவோம். சரி, இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஹயக்ரீவன் அதாவது சரஸ்வதிக்கு குருன்னு சொல்லக்கூடியவர். அதனால் ஹயக்ரீவனை போய் சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும். அது தவிர துளசி செடி அது தானம் கொடுங்க. இந்த மாதம் துளசி செடி தானம் கொடுங்க. துளசி மாலை வாங்கி கிருஷ்ணருக்கு போடுங்க. இது ரெண்டும் பண்ணுறதன் மூலியமாக உங்கள் வாழ்வில் வரப்போகிற எந்த ஒரு கஷ்டங்களும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல உருகி இருக்கும் இடம் தெரியாமல் போகும்.